Assalamualaikum அன்பு சகோதரிகளே, வெல்கம் டு ஹலிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பாருங்க பர்மா ஃபுட். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ மடிச்சு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில போட்டு பைப்ல நல்லா அலசிட்டு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ நூடுல்ஸ். இது வந்து ஒரு 3 பேர்ல இருந்து ஒரு 4 பேர் வரையும் சாப்பிடலாம். பாருங்க நூடுல்ஸ் போட்டாச்சு. அடுத்தது வந்து பச்சை வெங்காயம். பாருங்க பச்சை வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். பச்சை வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து பர்மா ஃபுட்டு. இது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றாங்க இந்த இது ஒரு வாட்டி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு டைம் யாருக்கும் பிடிக்காது. அப்புறம் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து அதிகமாக செய்கிறதில்ல. ஒரு 2-3 மாதம் ஆகும் நாங்கள் அது தயார் பண்ணுறதுக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாவை நல்லா எண்ணெயில் வறுத்து பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கேன், நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து நிறைய நான் பண்ணி வச்சுக்குவேன். எப்பயுமே கிரேவி கூட இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க கார்லிக் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு வச்சுக்கணும். இந்த கலரில் தான் இருக்கணும், கருப்பாயிடக்கூடாது. இதுதான் இதுக்கு மெயினே. இது வேலையே பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக்கும் இந்த வெங்காயமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது தான் இதுக்கு அதிகமான வேலை. அடுத்தது வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணது பாருங்க. அதுவும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். வெங்காயம் கார்லிக் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த khawswe, இது பேர் வந்து khawswe, இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவு சால்ட்டு. குழம்புலையும் சால்ட்டு போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கிறோம். குழம்பு எப்படின்னா கறி குழம்பு மாதிரியே வச்சுட்டு தேங்காய் பால் நல்லா வந்து ஒரு 1.5 தேங்காயில் பால் எடுத்து அந்த பாலை ஊற்றிட்டு, அடுத்தது வந்து கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி ஊற்றிடணும். நார்மல் கறி குழம்பு தான், ஆனால் தேங்காவாக ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றி வைக்கணும். இந்த குழம்பு தண்ணி மாதிரி வைக்கணும். இதுதான் இந்த குழம்புடைய இது. அதே மாதிரி கடலைப்பருப்பு கண்டிப்பாக வேக வச்சு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சி போட்டுக்கணும். பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சு. இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குழம்பு வந்து சூடாக இருக்கணும். பாருங்க குழம்பு நல்லா வந்து சூடாக இருக்குது. அந்த குழம்பு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், சூப் மாதிரி தான் இருக்கும் இந்த குழம்பு. பார்த்தீங்களா? பாருங்கள் லெமன் ஜூஸ் பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் புளிப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் வந்து கையிலே மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது. பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், டேஸ்டான பர்மா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி செய்வாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ஏகப்பட்ட வேலை செய்யணும். அதனால வந்து எனக்கு யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாக்கா இது பண்ணுங்க. பாருங்கள் இதில் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுங்கன்னா, ஃபைனல் வந்து தட்டு வடை போடணும் மெயினாக. அப்புறம் சாப்பிடும்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டு வடை வந்து அப்படி நொறுக்கி போட்டுக்கணும் சாப்பிடும்போது. பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் இதே மாதிரி தயார் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் ப்ளேட்டில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் வந்து வாழைத்தண்டுலாம் போடுவோம். வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.